நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீங்க சொத்தே வாங்க வேண்டான்னு சொல்லல. வேற ஏதாவது நல்ல இடமோ வீடா கூட வாங்கலாமே. ஆனா இந்த இடம் வேண்டான்னு தான் சொல்றேன். என்னம்மா டிராமா போடுற? கோயிலுக்கு போனாங்களாம், சித்தரை பார்த்தாங்களாம், வீட்டுக்கு வந்த பொண்ணால பிரச்சனை நாராமா. அப்பா பாப்பா பாப்பா, என்ன ஒரு நடிப்பு! எங்கேயுமே நான் இப்படி பார்த்தது இல்லப்பா. அது ஒண்ணு இல்ல கீர்த்தி, இனிமே தான் சொல்றது எடுபடாது. இனி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு தான் இப்ப புதுசா சாமி சித்தரு அப்படி இப்படி நம்மள பயமுறுத்துறாங்க. இந்த வீட்டை நீ வாங்கிட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என் பொண்ணு நல்லா இருக்கிறத பார்த்து உனக்கு ஏன் இப்படி வயிறு எரி? பாருங்க, இந்த நாடகம் போடுறதெல்லாம் உங்க வேலை. எங்களுக்கு அந்த புத்தி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்கீங்க? இந்த குடும்ப நடுத்தருக்கு வந்துருன்னு சித்தர் சொன்னது கேட்டதுல இருந்து எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நாங்க நல்லதா சொல்ற எதுவுமே உங்க காதுல ஏறவே ஏறாது இல்ல? வேலு, நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? அவங்க பேசினதுல என்னடா தப்பு இருக்கு? நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். திருவும் கீர்த்தியும் எப்ப அந்த பிளாட்ட வாங்குற பேச்ச ஆரம்பிச்சாங்களோ அப்பல இருந்து உன் பொண்டாட்டி இதுக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப திடீர்னு இப்படி வந்து சொன்னா யார் இதை நம்புவாங்க? அக்கா என்னக்கா நீ? அந்த சித்தர் சொன்னப்ப நானும் தான் கூட இருந்தேன். செல்வி சொல்றத நம்ப வேணாம், என்னையாவது நம்பேன்க்கா. இதனால நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுக்கா. டேய் இத பாருடா, உங்களுக்கு சித்தர் சொன்னது மேல நம்பிக்கை இருக்கு, உங்க மனசுக்கு ஏதோ தப்பா படுதுன்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இந்த வீடு வாங்குறதுல நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை நீங்க தப்பா பேசினா அவளுக்கு கோவம் வரத்தானே செய்யும். டேய், அவங்க வீடு வாங்குறது உனக்கு ஏண்டா பொறுக்கல? நீங்களா மாசம் மாசம் பணம் கட்ட போறீங்க? அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க கடன் கட்ட போறாங்க. இதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த வேலையை 2 பேரும் முதல்ல விடுங்க. எதுவா இருந்தாலும் அவங்க வீட்டு பிரச்சனை, அதை அவங்களே பாத்துப்பாங்க. நீ இதுல தலையிடாத, சரியா? இங்க பாரு செல்வி, உனக்கு நான் கடைசியா ஒரு முடிவு சொல்றேன். இந்த வீட்டை நாங்க வாங்க தடுக்கணும்னு நினைக்கிறது தயவு செஞ்சு இதுவே கடைசியா இருக்கட்டும். அவ்வளவுதான் மரியாதை உனக்கு. எங்க வீட்டு பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். உங்க அட்வைஸ்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லம்மா. இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் தடுக்கணும்னு நினைச்சேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அத்தை, நீங்களாம் கொஞ்சம் பெரியவங்க தானே, சொல்லி புரிய வைங்க அவளுக்கு. அம்மாடி செல்வி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறியாம்மா? சொல்லுங்க அத்தை. பெரியவ அந்த வீடு வாங்குறதா முடிவு எடுத்துட்டான். அத நீங்க மறுபடியும் வேண்டான்னு சொல்லி தடுக்கிறத இத்தோட நிறுத்திடுங்க. முதல் தடவை அவங்க சொத்து வாங்குறத தடங்களா நீங்க பேசுறதா அவங்களுக்கு மனசுல ஒரு வேதனைப்படும். அது நல்லதா நடக்கும்னு நம்ம நினைச்சுப்போமே. இனிமே இந்த விஷயமா நீங்க பேசி எதுவும் பிரச்சனை ஆக்கிக்க வேண்டாம். ஓ, அப்ப மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்க 2 பேரையும் கெட்டவங்க மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. சந்தோஷமா இருக்குமா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட பிறந்த அக்கா தான் புரிஞ்சுக்கல, பொறுத்துக்கிட்டேன். இப்ப பெத்த தாயும் புரிஞ்சுக்கல, இதையும் பொறுத்துக்கிறேன். செல்வி, இதுக்கு தான் உங்ககிட்ட சொன்னேன், அவங்க எக்கேடாவது கெட்டு போட்டோம் அப்படின்னு. கேட்டீங்களா? இப்ப பாருங்க, எல்லாருக்கும் நாம நல்லதா சொல்றது கசக்குது. வேலு, உங்க அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. பா, போதும்பா, பேசுனதெல்லாம் போதும். அந்த சித்தர் சொன்னதை கேட்டதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி படபடன்னு அடிச்சுக்குது தெரியுமா? என் மனசு படுற வேதனை எனக்கு செல்விக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இந்த வேதனைய இந்த குடும்பம் நாளைக்கு பற்றக்கூடாதுன்னு தான் நாங்க நினைக்கிறோம். ஆனா நீங்க எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வேற அடையாளத்தை கொடுக்குறீங்கல்ல, போதும். வேலு, ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, நான் அப்படி எல்லாம் நினைப்பேனடா. நினைச்சிட்டியம்மா? அதான் சொல்லிட்டியே. இல்லடா. ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நாங்க ஒண்ணு நல்ல காரியம் நடக்கிறப்போ
குறுக்க வர்ற பூனை இல்லம்மா. பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சு எல்லாரும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்ற நன்றியுள்ள ஜீவன். அதனால தானே எங்களை இன்னும் கேவலமாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. டேய் எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பேசாம போடா. அக்கா உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு. நாம சொல்றதெல்லாம் இனி இவங்க நம்ப போறதில்ல. இனி இதுக்கு மேல நம்ம எதுவும் பேச வேண்டாம். அதான் ஈஸி போட்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம்ல, அது வரட்டும். ஆதாரபூர்வமா இவங்க எல்லாருக்கும் புரிய வச்சிடலாம். நீங்க வாங்க. கடவுளே, இது என்ன சோதனை?